சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 24/4/2024 புதன்கிழமை, சித்திரை மாதம் 11ஆம் நாள். பிரதமை திதி இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது. சுவாதி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 12:41 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய 7ஆம் அதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு ராசியிலே இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள், தம்பதிகளிடையே கருத்து ஒற்றுமை வரக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க கூட இன்றைக்கு ஒருவருடைய குணத்தை ஒருவர் பொறுத்து போகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். நல்ல மனுஷன்தான் இவர், என்ன கொஞ்சம் கோபம்தான் இவருக்கு ஜாஸ்தி என்பதை மனைவி புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. என்ன இருந்தாலும் இவருடைய வாய் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூட என் மீதும் என்னுடைய குழந்தைகள் மீதும் அக்கறை கொள்வதில் உலகத்திலேயே என்னுடைய பொண்டாட்டியை தவிர வேறு யாருமே கிடையாது என்கின்ற மாதிரியான ஒரு கருத்து ஒற்றுமைகள், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காத தன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக, வாழ்க்கையில் ஒரு இனிய நாளாக, முன்னேற்றமுள்ள நாளாக இந்த நாள் அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இருக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள். கணவனின் ஆரோக்கியம், கணவனுடைய கடன் தொல்லை, கணவனுடைய தொழில் நிலைமைகள் நல்லா இல்லையே நினச்சிக்கிட்டு இருந்த மேசராசிக்கார பெண்களுக்கு இனி அது அப்படியே ஒரு தலைகீழாக மாறக்கூடிய தன்மை. அவருடைய தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்கக்கூடியது. கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதார வரவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. மனைவியுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர், அவருடைய வேலை நல்லா இல்லை அல்லது தூர இடத்துல வேலை செய்கிறார், 2 பேருமே ஒரு மாதிரியாக பிரிந்து இருக்கக்கூடிய சூழல்கள் வருகின்றன. அல்லது அவர் வேலையை விட்டு வரும்போது நான் வேலைக்கு போயிடுறேன், நான் வேலையை விட்டு வரும்போது அவர் வேலைக்கு போயிடுறார். இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாம் மறையக்கூடிய, குடும்ப ஒற்றுமை வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் இப்போது உச்ச நிலையிலிருந்து விலகி அப்படியே 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. 12ஆம் இடத்தில் இருந்திருக்கிறவர் அவருடைய சொந்த வீடான 6ஆம் வீட்டையே பார்க்குறார். வேலை உறுதிகள் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. ஒரு வேலையை மாற்றணும்னு நினைக்கிறவங்க, அல்லது வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு புது துறைக்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க, என் டிபார்ட்மெண்ட்டே இது கிடையாது, ஆனால் நான் வேறு மாதிரி படிச்சுட்டு வந்துட்டேன், என் இன்ட்ரெஸ்டே இது தான், நான் பாட்டில் இந்த துறையில் இருக்கிறேன், சினிமா துறைக்குள்ளே போகணும், அல்லது சினிமா துறையில் இருக்கிற ஒரு தொலைக்காட்சி மீடியாக்குள்ளே வரணும், அல்லது எழுத்தில் சாதிக்க வேண்டும், அல்லது நான் கட்டிடத்துறையில் இருக்கிறேன், நான் மருத்துவராக போகணும், இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே என்கின்ற மாதிரியான திடீர் ஒரு எண்ணங்கள் வந்து அதனை மாற்றிக்கொள்ளலாம் என்கின்ற முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு குடும்ப உறவுகள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி உனக்கு பிடிச்சமான ஒரு வேலையை நீ செய்யப்பா, அதற்காத்த மாதிரியான படியப்பா என்பது போன்ற வயதிற்கேற்ற வகையில் சில பல நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சுபக்கடன்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். வீட்டு கடன்கள் அப்ரூவல் ஆகிறது இந்த வாரத்திலேயே, அல்லது இந்த ஒரு 3 வாரத்துக்குள்ளேயே வீட்டு கடன்கள் அப்ரூவல் ஆகக்கூடிய தன்மை. வாகன கடன் வாங்கக்கூடிய அமைப்பு, இளைய பருவத்தினருக்கு வாகனம் புதியதாக அமையக்கூடிய அமைப்பு, ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும், பெண்களின் மூலமான நன்மைகளை ரிஷபராசிக்கார ஆண்களுக்கு தரக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ஆம் வீட்டையே லாபத்திலிருந்து பார்க்கக்கூடிய, பிள்ளைகளால் லாபம் வரக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாள். இதுவரைக்கும் குழந்தைகள் பேரில் இருந்து வந்த வருத்தங்கள்லாம் அப்படியே விலகக்கூடிய தன்மை. தூரம் எடுக்கிற இடத்துல இருக்கிற குழந்தைகள் வரவே மாட்டேங்குது, ஒரு கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, நல்ல மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்கிறேன், நல்ல பொண்ணு பார்த்து வச்சுருக்கிறேன், போட்டாவை பார்த்து திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க, மனசில் என்ன இருக்குன்றதே சொல்ல மாட்டேன்றாங்க, ஐயா சாமின்னு நயந்து கேட்டாலும் கூட குழந்தைகள் ஒதுங்கி போகின்றனவே என்பது போல குழந்தைங்களுடைய மனசை புரிஞ்சிக்கவே முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற மிதனராசிக்கார அம்மா அப்பாக்களுக்கு உள்ளம் குளிரும் விதமாக, எந்த விதத்திலையும் நம்ம குழந்தைங்க மேலே குறையில்லை, அவங்களுக்கு அந்த ஒர்க்கு டார்ச்சர் போன்ற அமைப்புகள், தூர இடங்களில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் மட்டுமே வந்திருக்கிறது என்கின்ற சந்தோஷ செய்திகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைந்திருக்கிறது. 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது பெண்களால் லாபத்தை கொடுக்கக்கூடிய சில அமைப்புகள். ஆகவே பெண்வழி உறவுகளால் இதுவரை காயப்பட்டவர்கள், அக்காவால் பிரச்சனை, தங்கச்சியால் பிரச்சனை, சகலையால் பிரச்சனை, இந்தந்த மாதிரியான சில விஷயங்கள், மச்சினிச்சிகள் அல்லது ஒரு பக்கத்து சீட்டு தோழிகள் போன்றவர்கள் என்னுடைய சில வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்டார்கள், என்னுடைய நடத்தையை தவறாக புரிந்து கொண்டார்கள் என்பது போன்ற எண்ணங்களில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கார ஆண்களுக்கு
பெண்களால் சுமூக உறவுகள் வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ஆம் வீட்டில் உட்கார்ந்து தன்னுடைய 4ஆம் வீட்டையே தானே பார்க்கின்ற சுபமான நல்ல நாள். பெண்கள் சம்பந்தப்பட்ட உற்பத்தி பொருட்கள் செய்கிறவர்கள், பெண்கள் மட்டுமே அணியக்கூடிய அவர்களுடைய உள்ளாடைகள் அல்லது அணிகலன்கள் போன்றவைகள், ஒரு தோடு, ஜிமிக்கி, கழுத்து நகை போன்றவைகளை செய்யக்கூடிய நகை தொழிலாளிகள், நுண்ணிய நுணுக்கமான வேலைப்பாடுகளை கொண்ட ஒரு கலை சிற்பங்களை செய்யக்கூடிய தொழில்களில் இருக்கக்கூடியவர்கள், சிற்பிகள், கோவில் சம்பந்தப்பட்டவர்கள், ஆகம விதி அமைப்புகளின்படி தொழில் செய்யக்கூடிய அனைத்து கடகராசிக்காரர்களுக்கு இன்றிலிருந்து நல்ல காலம் பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இன்னைக்கு. கடன் வாங்கியாவது வீடு வாங்குகிற காலகட்டமும் இப்போது வந்திருக்கு. இன்னும் ஒரு 3 வார காலத்திற்குள்ளே வீடு பற்றிய விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் தெளிவாகும். எல்லா விஷயத்துலேயும் அம்மாவை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, தாயார் தூர இடத்துல இருக்கிறாங்க, தாயாருக்கு வயதாகிறது அல்லது தாயாரை எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்க வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு பொறுப்புள்ள பிள்ளையாக அம்மாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற கடகராசிக்காரர்களுக்கு அதற்கான ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. எல்லா நிலைகளிலும் மிகப்பெரிய ஒரு உல்லாசம் சம்பந்தப்பட்ட ஆடம்பர பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்பு தொடர்பு கொண்டவர்கள், சொகுசு கார்கள்னு சொல்றோம் இல்லையா, சாதாரண கார்கள் வேறு, சொகுசு கார்கள் வேறு. சொகுசு வாகனங்கள் சம்பந்தப்பட்டவர்கள், ஆடம்பர பொருட்களை உற்பத்தி விற்பனை செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த தொழில் மந்தம் விலகக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் 9ஆம் இடத்தில் குருவோடு சேர்ந்திருக்கின்ற நல்ல நாள் இன்றைக்கு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் 2 மகாபெரிய சுபர்கள் இன்றைக்கு சேர்ந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய தைரியம் வரக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கு. இதை செய்யலாமா அதை செய்யலாமா, ஒரு நிலையில் நம்ம ஒரு எடுக்கிற முடிவுனால இவர் பாதிக்கப்படுவாரோ, ஒரு வேலைக்காரரை வேலையை விட்டு நிறுத்தி விட்டால் அவருடைய குடும்பத்தில் பாதிப்புகள் ஏற்படுமே, என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார், இந்த மாதிரியான இரக்கம் காட்டி வேலை, தொழில், குடும்ப அமைப்புகளில் முடிவுகளை தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு வந்தவங்கெல்லாம் இன்றைக்கி தீர்மானமாக ஒரு இடத்துல முடிவு எடுத்துருவீங்க. அதாவது ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா மானுக்கு வலிக்குமே அப்படின்னு சிறுத்தை யோசிச்சிருச்சுன்னு வைங்க, சிறுத்தை பட்னி தானே கிடக்கணும். இந்த மாதிரியான ஒரு தீர்க்கமான முடிவுகளை, மற்றவர்கள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, நாம் நம்முடைய நிலையில் சரியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லைன்னா நாளைக்கு நம்ம கீழே போயிடுவோம், இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஆகவே சிம்மராசிக்காரர்கள் தைரியமாக ஒரு முடிவினை எடுத்து அதனை அப்படியே செயல்படுத்தி பெயர் பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். பார்த்தீங்களா, இவ்வளோ நாள் விட்டுட்டு வந்தார், இன்னைக்கு பாருங்கள் டக்குன்னு பிடிச்சிட்டார். இவரை பற்றி நான் சொல்லலை, இந்த மாதிரியான இமேஜ் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெளிப்புற சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான 2-9 கூடிய சுக்கிரன் இன்றைக்கு 8இல் மறைந்து குருவோடு இணைந்து தன்னுடைய தன வீட்டையே பார்க்கக்கூடிய எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. சும்மா ஒரு 10 ரூபா போட்டேன் 1000 ரூபாய் வந்துருச்சு, இந்த மாதிரியான ஒரு எதிர்பாராத பங்குச்சந்தை போன்ற யூக வணிகம் போன்ற ஒரு கடல் கடந்து வரக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதியாக இருக்கக்கூடிய பயணங்களின் மூலமாக வரக்கூடிய பெண்களின் மூலமாக வரக்கூடிய அத்தனை சுகங்களும் அத்தனை பண அமைப்புகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் கன்னிராசிக்காரர்கள் இன்றைக்கு. ஏதாவது ஒரு நிலையில் ஏற்கனவே சண்டை போட்டு கொண்டிருந்த ஒரு பெண் உறவு அல்லது ஒரு பெண் தோழி மனசு மாதிரி இன்றைக்கு ஆண்களுக்கு சகாயம் செய்யக்கூடிய அமைப்பு. பொதுவாகவே பெண்கள் இரக்கமுள்ளவர்களாக இருப்பாங்க இல்லையா, இன்றைக்கு போனால் போது இவரை நான் ரொம்ப திட்டேன், இவரை நான் ரொம்ப ஒதுக்கிட்டேன், என்னால் இவர் இப்படி பாதிக்கப்பட்டு விட்டார், இவருக்கு இன்றைக்கு இந்த உதவியை செய்கிறேன் என ஒரு நல்ல உறவு அல்லது ஒரு நல்ல நட்பு இன்றைக்கு கன்னிராசிக்கார ஆண்களுக்கு சகாயம் செய்யக்கூடிய, எதிர்பாராத ஒரு விஷயத்தில் உங்களை உயர்த்தக்கூடிய சில விஷயங்கள் செய்யக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களால் இன்றைக்கு ஒரு நல்லவைகள் இருக்கும். ஒரு சகோதர பாசத்தோடு ஆண்கள் இன்றைக்கு உங்களுக்கு இணக்கமாக நடந்துக்குவாங்க. என்ன இருந்தாலும் நம்ம ஆண்களை பெரிய அளவில் ஒரு தப்பாக எடுத்துக்கிறதும் ஒன்று. எல்லா ஆண்களும் ஒரு மாதிரியானவர்கள் இல்லை, அதிலும் சில நல்முத்துக்கள் இருக்கின்றன என்கின்ற ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு கன்னிராசிக்கார பெண்களுக்கு உள்ள நல்ல நாள். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய சிறப்பான நாள். 2 மாபெரும் சுபர்கள் இன்றைக்கு ராசியை பார்க்குறாங்க. தொட்டதெல்லாம் தொடங்க போகின்ற ஒரு நல்ல நாள். தகரத்தை தொட்டிங்கன்னா கூட இன்றைக்கி தங்கமாயிடுங்க. அதுக்காக இன்றைக்கி உடனே ஒரு தகரத்தை வாங்கிட்டு வந்து தொட்டு பார்க்கலாம் அப்படின்றது இருந்தால், முயற்சிகளோடு எதையும் செய்யும் பொழுது அந்த முயற்சி முழுக்க முழுக்க பலிக்கக்கூடிய, உங்களுக்கு சாதகமாக எதுவும் பலிக்கக்கூடிய, எதுவும் நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக நடக்கும். எல்லா அமைப்புகளும் இன்றைக்கு இன்னொன்று அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குது இல்லைங்க. என்னதான் ஒரு 50% நம்ம வேலை செஞ்சாலும் கூட மீதி 50% அதிர்ஷ்டம் என்கின்ற உருவத்தில் பரம்பொருள் ஏதாவது நமக்கு ஒரு துணையாக இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரியான அதிர்ஷ்ட அமைப்புகள் இன்றைக்கு அப்படியே துலாம் ராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தன்மையான மிகச்சிறந்த நல்ல நாள்.
குடும்பம் அமையக்கூடிய நாள், வாழ்க்கை துணை அடையாளம் காட்டக்கூடிய நாள். வாழ்க்கை கிட்டத்தட்ட 60 வயது கடந்தவர்களுக்கு என்ன நடக்கும், வாழ்க்கை எவ்விதம் போகும், மீதம் இருக்கின்ற ஒரு 20-25 வருஷம் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கும், குழந்தைகளுக்கு என்ன நடக்கும், அல்லது ப்ரொமோஷன், தாத்தா பாட்டியாக ப்ரொமோஷன் வரக்கூடிய அமைப்பு, அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல மனசில் என்ன என்ன ஏக்கங்களை வச்சிருக்கிறீங்களோ, எது எதிர்பார்ப்புகளை வச்சிருக்கிறீங்களோ அவைகள் அத்தனையும் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு 3 வாரங்கள், அடுத்து வரக்கூடிய 3 வாரங்கள் மிகச்சிறப்பான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது துலாத்திற்கு இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செலவுகளையும் விரயங்களையும் பயணங்களையும் குறிக்கக்கூடிய 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்தில் குருவோடு இணைந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கடந்த காலங்களில் பெண் வழி உறவுகளுக்கு எதுவும் செய்ய முடியாதவங்க, குறிப்பாக தங்கச்சிக்கு சீதனம் பண்ண முடியல, தங்கச்சி குழந்தையே பெற்றுவிட்டால் 2 குழந்தை இருக்குது, 10 வருஷம் ஆச்சு, ஆனால் அண்ணனுடைய சீதனம் இன்னும் செய்யலையே அப்படிங்கிற உறுத்தலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு ஏதேனும் ஒரு வழியில் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பிற்கும் பெண்ணுக்கு செய்யக்கூடிய சீதனங்களை செய்துவிடக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அதே போலவே இன்னொன்று, மனைவி ரொம்ப நாளாக விரும்பி கேட்குறாங்க ஒரு விஷயத்தை அதை செய்தே கொடுக்க முடியல, ஒரு பட்டோட கேட்குறாங்க, ஒரு நகை கேட்குறாங்க, என்னங்க விற்கிற விலையில் நான் எங்கே போய் வாங்கிறது, இந்த மாதிரியான ஒரு மதிமயக்கத்தில் இருந்தவர்களுக்கு கூட 3 வார காலத்திற்குள் நல்ல விதமான எதிர்பாராத நேர்மையான ஒரு வருமானம் வந்து அதை அப்படியே மனைவிக்காக வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாள். குடும்பத்தில் விருச்சிக ராசிக்கார ஆண்கள் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகள்லாம் அப்படியே நிற்கும். இந்தந்த விஷயத்தில் மாதம் நான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இது எப்படி போய் நிறுத்துறதுன்னு தெரியல, ஒரு இறக்க குணம்பட்டு ஒருத்தருக்கு உதவிக்கிட்டு இருக்கிறேன், அல்லது ஏற்கனவே உதவுனேன் அவருக்காக வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரியான ஒரு விரய செலவுகள் அத்தனையும் நிற்கக்கூடிய நல்ல நாள் விருச்சிகத்திற்கு இன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 5ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய லாப வெட்டியை பார்க்கிறார். நிறைவான நல்லது நடக்கக்கூடிய, இது வரைக்கும் பாருங்கள், நான் உழைச்ச உழைப்புக்கு ஒரு பரிபூர்ணமான நல்லது நடக்கலை, என்னதான் இருந்தாலும் இன்னும் ஒருத்தர் நான் செய்கிற அதே வேலையை செய்கிறார், 100 ரூபா வாங்குகிறார், ஆனால் எனக்கு மட்டும் 50 ரூபா கிடைக்குது. இந்த மாதிரியான தொழில் வேலை வியாபார அத்தனை அமைப்புகள்லையும் குறைந்த அளவுக்கு தான் லாபம் கிடைக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல என்பது மாதிரியான சோக அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் மிக நிறைவாக மற்றவர்களை விட நீங்கள் நன்றாக இருக்கக்கூடிய லாப அமைப்புகள் உருவாகக்கூடிய யோகமான நல்ல நாளுங்க இன்றைக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்களில் கூட இன்றைக்கு அப்படியே தெளிவுகள்லாம் இருக்கும். நீண்ட நெடுங்காலமாக ஒரு வழக்கினால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, வேலையிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டு அதற்கு நிர்வாகத்தை எதிர்த்து வழக்கு தொடுத்திருக்கக்கூடியவர்கள், அல்லது வீண்பழி அமைப்புகளால் தேவையில்லாமல் இந்த இடத்துல இருந்தேன், சாட்சிகளின் அடிப்படையில் என் மேலே குற்றம் சாட்டப்படுகிறது, உண்மையில் நான் அந்த தப்பை பண்ணலை, இந்த மாதிரி என்னை நிரபராதி என்று நிரூபிப்பதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு வம்பு வழக்குகளில் சிக்கிக்கிட்டு இருக்கிறவங்க, வீண்பழி சுமத்தப்பட்டவர்கள் அனைவருக்குமே அதிலிருந்து வெளியே வருவதற்கான உதவிகள் அல்லது அதிலிருந்து வருவதற்கான நல்ல முடிவுகள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக மாற்றமுள்ள நல்ல நாள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு. மகராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய வீட்டையே பார்க்கிறார். ஜீவனம் வலுவாக இருக்கிறது. என்னங்க ஜீவனம் வலு, எந்த இடத்துலேருந்து பணம் வருமோ அந்த இடம் அப்படியே நல்ல விதமான வலுவாக இருக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது படிப்படியாக கெட்ட பலன்கள் சாதகமற்ற பலன்கள் எதையுமே சொல்ல முடியாத அளவிற்கு கதவு திறக்குது, வசந்தம் வருகிறது என்பது தான் உண்மை. அப்படியே படிப்படியாக நல்லவைகளாக ஒவ்வொரு கிரகமாக மாறிக்கொண்டு வருவதை ராசிபலன் சொல்லுகின்ற என்னால் உணர முடிகிறது. அனுபவிக்கின்ற உங்களாலும் இன்னும் சில வாரங்களில் உணர முடியும். உண்மையை சொல்லப்போனால், மனதை தொட்டு சொன்னால், 2 வருடங்களுக்கு முன்பு பட்ட கஷ்டம் இப்போது இல்லை, அத்தகைய மன அழுத்தம் இப்போதைக்கு இல்லை. ஏதோ ஒரு வகையில் எப்படியோ உருட்டல் பிரட்டல், ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு எதையோ ஒன்றை மகராசிக்காரர்கள் இப்போது செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள் என்பதுதான் உண்மை. ஸ்தம்பிச்சு போன நிலைமைகள் எல்லாம் மாறி இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு படிக்கட்டுகளில் ஏறக்கூடிய முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய சில வேலைகள்லாம் வந்துருச்சு இல்லையா, அது இன்னும் படிப்படியாக அப்படியே மாறி வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகளில் ஸ்திரமாக செயல்படக்கூடிய தன்மை விவசாய பெருமக்களாக இருக்கட்டும் அல்லது சிறு குறு தொழில் செய்பவர்களாக இருக்கட்டும், அன்றாடம் உழைத்து பிழைப்பவர்களாக இருக்கட்டும், ஒரு எளிய தொழிலை பண்ணக்கூடியவங்க, காலையில் பேப்பர் போடுறவங்க, காலையில் டீ காபி பால் விற்கிறவங்க, அல்லது அன்றைக்கே உணவு சமைத்து ஒரு சாலையோரங்களில் விற்பனை செய்யக்கூடிய எளியவர்கள் மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே நிறைவுகள் வரக்கூடிய நல்லது நடக்கக்கூடிய வருமானம் வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியும் பாக்கியாதிபதியுமான 4-9 கூடிய சுக்கிரன் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. சோதனைகள் அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய யோக நாள்.
அப்பா ஒருத்தர் சமயத்தில் காலவாரிட்டார்ப்பா, இவர் ஒருத்தர் மட்டும் எனக்கு வந்து நல்லது பண்ணியிருந்தார்னா இந்த மாதிரியான சிக்கல்கள் எனக்கு வந்தே இருக்காது என்பது மாதிரியான ஒரு மனக்குமுறல்களோடு இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு, வேலையாக இருக்கலாம், ஒரு வாழ்க்கை துணையாக இருக்கலாம், சில நேரங்களில் இதை அக்செப்ட் பண்ணவே மாட்டேன்றார், கடுமையான பிடிவாதக்காரராக இருக்கிறார், என்ன இருந்தாலும் அப்பாவின் தயவில் தான் நான் இன்னும் வாழ வேண்டியிருக்கிறது, அதனால் அவரை சகிச்சிக்க வேண்டியிருக்கிறது என்பது மாதிரியான தந்தையின் பேரில் குறை கண்டு கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கு தந்தை செய்கின்ற சில விஷயங்கள் நம்முடைய எதிர்காலத்திற்கு நல்லது தான். என்ன இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு அப்பா, அதாவது வெளியே சொல்ல மாட்டேன்றாரே தவிர நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பை அவருடைய இயல்பு அது என்பது போல் அவரை ஒரு நேர்நிலையாக புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள், தந்தை வழி நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. நடுத்தர வயது தாண்டினவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆன்மீக விஷயங்களில் நல்லவைகள் நடக்கும், மனசு கொஞ்சம் சாந்தமாக இருக்கும், எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்கிறது என்பது போன்ற அமைப்புகள் இருக்கும், புனிதர்களுடைய தரிசனம் இருக்கும், ஒரு குருவுக்கு நிகரான ஒருவருடைய வழிகாட்டுதல்களும் இருக்கக்கூடிய ஒரு சுபயோக மாற்றமுள்ள நல்ல நாள் கும்பத்திற்கு இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான 8 சாதகமற்ற பலன்களை தரக்கூடிய சுக்கிரன் இன்றைக்கு குருவோடு இணைந்து ஒரு நல்ல நிலையில் தன்னுடைய 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோகமான நாளாக இன்றைக்கி இருக்கும். பண வரவு தான் இல்லைங்க, ஒரு திடீர்னு ஒருத்தரை சந்திக்கிறது அல்லது ஒரு எதிரி நண்பனாக மாறக்கூடிய அமைப்பு. நம்மளை ரொம்ப நாளாக வேணும்னே எதிர்த்துக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கு மனம் மாறி நமக்கு சகாயமாக எதிர்பாராத விதத்தில் ஒன்று செய்யக்கூடியது. இவராக இப்படி செஞ்சார், இவர் வந்து என்றைக்குமே எனக்கு ஆப்போசிட்டாக தானே செய்வார், இவர் போய் எனக்கு நல்லது செஞ்சார்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரியான ஒரு இன்ப அதிர்ச்சிகள் மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வெகு நாளாக கை கொடுக்காத ஒரு பங்குச்சந்தை, யூக வணிகம், இணையதள அமைப்புகளில் ஒரு மாதிரியான சமூக ஊடகங்களில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற அனைவருக்குமே இன்றைக்கு அதற்கான நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய இமேஜ் அப்படியே தலைகளாக மாறக்கூடிய தன்மை. இது நாள் வரைக்கும் உங்களை தவறாக புரிந்து கொண்டிருந்தவர்கள் கூட உங்களுடைய உண்மையான உள்ளத்தையும் உங்களுடைய நோக்கத்தையும் சரியாக புரிந்து கொண்டு உங்களுக்கு ஆதரவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளா மீனராசிக்காரர்களுக்கு தலைகீழ் மாற்றம் என்று சொல்லப்படக்கூடிய வகையில் 8ஆம் இடத்தின் சுபத்துவம் மிக அருமையாக பலன் தரக்கூடிய ஒரு யோக நாளாக அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் ஒருவர் ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார். மேலோட்டமாக பார்த்தா எளிமையாக பதில் சொல்லக்கூடிய கேள்வியாக இருந்தாலும் கூட உள்ளுக்குள் நுணுக்கமாக சற்று ஆழமாக சென்று பதில் சொல்லக்கூடிய கேள்வியாக இது அமையும். ஐயா, கோடீஸ்வர யோகம் உள்ளதா அப்படிங்கிறத எப்படி நம்ம ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறார். ஒரு ஜோதிட மாணவர் அல்லது ஜோதிட ஆர்வலராக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாகவே நம்முடைய மூல நூல்கள் என்ன சொல்லுது, 2, 9, 11 இந்த மகாதன யோகம், தனயோகம், மகாதன யோகம். தனயோகம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதுன்னு வச்சுக்கலாமே. மகாதன யோகம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதாக இருக்கணும். அப்போ அந்த மகாதன யோகம் என்பது எப்படிப்பட்ட அமைப்புனா 2, 9, 11 சொல்லப்படுதுங்க. 2ன்றது காசை குறிக்கக்கூடிய இடம், பணத்தை தனத்தை குறிக்கக்கூடிய இடம். 9 என்பது அனுபவிப்பதை குறிக்கக்கூடிய இடம். எந்த தொழில் பண்ணுறீங்களோ அதில் லாபங்கள் வருகிறதா என்ன என்பதை குறிக்கக்கூடிய இடம். நீங்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடியதும் 9ஆம் இடம் தான். அதாவது நிறைய பணம் சம்பாதிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் எல்லாம் செய்கிறாங்க, அதை செய்கிறாங்க, இதை செய்கிறாங்க. ஒரு சமூகத்தில் நானும் ஒரு ஆளாக ஒரு வள்ளலாக இருக்கிறேன் என்பதை காட்டிக்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரியான தர்மங்களை செய்யக்கூடிய இடமும் 9ஆம் இடம் தான். லாபங்கள் வரக்கூடிய இடம் 11ஆம் இடம். ஆக இந்த 2, 9, 11 கூடியவர்கள் தங்களுக்குள் வலுத்து அந்த இடங்கள் வலுத்து அந்த இடத்து அதிபதிகள் ஆட்சி உச்சம் போன்றவைகளை அடைந்திருக்கும் போது மகாதன யோகம் என்கின்ற கோடீஸ்வர யோகம் ஏற்படுகிறதுன்னு மூல நூல்கள் சொல்லுதுங்க. 2வது கோடீஸ்வர யோகம்னே ஒரு கிரக சேர்க்கை இருக்குதுங்க, குருவும் கேதுவும் சேர்றதுங்க. அதுக்கு பேர் கேள யோகம்னு பேர். அது தமிழில் கோடீஸ்வரன்றதே தமிழ் வார்த்தை கிடையாது. ஒரு தெரிந்த அமைப்புகளில் கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவோம். கேள யோகமும் கோடீஸ்வர யோகமும் ஒன்று தான். அப்போ இந்த அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா குருவும் கேதுவும் நல்ல இடங்களில் குரு ஆட்சி உச்சமாக இருக்கும் பொழுது, குரு வலிமையாக இருக்கும் பொழுது, அங்கே கேது ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் சேரும்போது அவருக்கு குருதசையோ கேதுசையோ நடந்தால் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய தன்மைகள்லாம் வருதுன்னு சொல்லப்படுகிறது. இவ்வளவும் இருக்கட்டுங்க. ஆனால் ஒரு மிக முக்கியமான ஒன்று, மூல நூல்கள் விதிகளை மட்டும்தாங்க சொல்லும். நம்ம தான் அது எங்கே எதை எப்படி எடுத்து பொருத்தி கொள்ளணும் அப்படின்னு பார்க்கணும். இப்போது என்னுடைய நீண்டகால அனுபவத்தின் அடிப்படையில், என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டின் அடிப்படையில் நான் முக்கியமாக சொல்வது என்னவென்றால் லக்கணமே பிரதானமானதுங்க. லக்கணம் வலுவாக இருந்தால் தான் நீங்கள் மற்ற யோகங்கள் செயல்படுமான்றதே பார்க்கணும். எத்தனை யோகங்கள் இருந்தாலும் 8 கிரகங்களும் வலுவாக இருந்து லக்னாதிபதி மற்றும் வலுவின்றி இருந்தால் எந்த யோகமும் செயல்படாது.
கோடீஸ்வர யோகமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த யோகமாக இருந்தாலும் சரி. அது எப்படி அப்படின்னு சொன்னால், எனக்கு எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் மூளை தான் இல்லைன்ற மாதிரி அதை அமைப்புங்க. மூளை இல்லைன்னா நம்ம மனநலம் பாதிக்கப்பட்டுருவோம் இல்லையா? நம்ம உடம்பு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது சரியான விதத்தில் இயங்காது இல்லையா? அதை போல தான் ஜோதிடத்தில் மூளையாக சொல்லப்படக்கூடிய, உயிராக சொல்லப்படக்கூடிய லக்னாதிபதி என்பவர் சுபத்துவமாக, லக்னம் என்கின்றது சுபத்துவமாக. கோடீஸ்வரனாக நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த சொகுசுகளை அனுபவிக்கிறீங்கள, நல்ல பெரிய காரில் போகிறீங்க, நல்ல பங்களாவில் வசிக்கிறீங்க இல்லையா? இதை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த லக்னம் லக்னாதிபதி சுபத்துவமாக இருந்து, இப்போது நான் சொன்னதை போல 2, 9, 11 போன்றவைகள் வலுத்து மகாதன யோகம், கேள யோகம், குருகேது சேர்ந்த யோகங்கள் பருவத்தில் அந்த தசைகள் வரும்போது ஒருவர் கோடீஸ்வரனாக கண்டிப்பாக மாற முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.